சோழ அரச குடும்பத்தின் ஆரம்பம். பொன்னியின் செல்வன் கதையை முழுமையாக புரிந்து கொள்ள நாம் சோழ அரச குடும்பத்தின் வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும். ஒரு பெரிய பேரரசின் பின்னால் எப்போதும் ஒரு சிக்கலான குடும்ப வரிசை இருக்கும். அதே போலதான் சோழ நாட்டிலும் ஒரு மன்னனின் மரணத்தால் தொடங்கிய வாரிசு பிரச்சனை பின்னர் முழு நாட்டையும் பாதிக்கும் அளவுக்கு வளர்ந்தது. அந்த வரலாறு ஆரம்பித்தது பராந்தக சோழன் காலத்தில். பராந்தக சோழன் மற்றும் அவரது மகன்கள் சோழ பேரரசின் மிக சக்தி வாய்ந்த மன்னர்களில் ஒருவராக இருந்தவர்தான் முதலாம் பராந்தக சோழன். அவரது ஆட்சியில் சோழ நாடு மிகப்பெரிய உயரத்தை அடைந்தது. ஆனால் அவரது மரணத்திற்கு பிறகு அவரது மகன்களின் வாழ்க்கை சோழ நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானித்தது. அவருக்கு பல மகன்கள் இருந்தாலும் அதில் முக்கியமானவர்கள் மூவர். முதலாமானவர் ராஜாதித்யர். அவர்களில் முதலில் வருவது ராஜாதித்யர். அவர் சோழ நாட்டின் வாரிசு. ஒரு வீரன், ஒரு போராளி, சோழ அரசின் எதிர்கால மன்னன். ஆனால் விதி வேறு திட்டமிட்டிருந்தது. தக்கோலம் என்ற போரில் அவர் வீர மரணம் அடைந்தார். அந்த ஒரு மரணம் சோழ அரச குடும்பத்தின் வாரிசையை முழுவதும் மாற்றியது. வரிசையையும் மாற்றியது. இரண்டாமானவர் கண்டராதித்தர். ராஜாதித்யர் இறந்ததற்கு பிறகு அடுத்ததாக மன்னராக வந்தவர் கண்டராதித்த சோழன். அவர் ஒரு அமைதியான மனிதர். போரிலும் அரசியலிலும் அல்ல, பக்தியிலும் ஆன்மீகத்திலும் அதிகம் ஈடுபட்டவர். அவரது ஆட்சி சமாதானமாக இருந்தாலும் அவரது மனதில் அரியணை பற்றிய ஆசை அதிகம் இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு மகன் இருந்தான். அவர் பெயர் மதுராந்தக சோழன். கண்டராதித்தரின் மகன் மதுராந்தகன். அரச குடும்பத்தின் பார்வையில் பார்த்தால் அரியணைக்கு உண்மையான வாரிசு அவனே. ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. அவன் இன்னும் சிறியவன். அந்த நேரத்தில் ஒரு குழந்தையை மன்னனாக அமர்த்த முடியாது. அதனால்தான் கண்டராதித்தரின் தம்பியான அரிஞ்சய சோழன் மன்னராக வந்தார். இது ஒரு நிரந்தர ஆட்சி அல்ல, ஒரு இடைக்கால தீர்வு. மதுராந்தகன் பெரியவனாகும் வரை அரசை நடத்த வேண்டிய பொறுப்பு. ஆனால் அரிஞ்சயரின் ஆட்சி நீண்டதாக இல்லை. அரிஞ்சயரின் மரணத்திற்கு பிறகு அவருடைய மகன் சுந்தர சோழர் என அழைக்கப்படும் இரண்டாம் பராந்தக சோழர் அரியணையில் அமர்ந்தார். இதுதான் முழு கதையின் திருப்புமுனை. ஏனெனில் உண்மையான வாரிசு மதுராந்தகன் இருந்தபோதும் அரசின் நிலைமை, அரசியல் சூழ்நிலை, மக்களின் ஆதரவு, இந்த அனைத்தும் சேர்ந்து சுந்தர சோழரை மன்னனாக மாற்றின. இதுதான் பொன்னியின் செல்வன் கதையின் அடிப்படை பிரச்சனை. ஒரு பக்கம் மதுராந்தகன், அவன்தான் உண்மையான வாரிசு. மற்றொரு பக்கம் சுந்தர சோழரின் மகன்கள் ஆதித்த கரிகாலன், அருள்மொழிவர்மன். இந்த இரு வரிசைகளுக்கிடையில் ஒரு மறைந்த அரசியல் போராட்டம் நடந்தது. இந்த போராட்டம்தான் பின்னர் சோழ நாட்டை முழுவதும் அதிர வைத்தது. அந்த சதி எங்கே ஆரம்பமானது தெரியுமா? கடம்பூர் மாளிகையில். சோழ அரச குடும்ப வரிசையில் முதலாமானவர் முதலாம் பராந்தக சோழர். அவருக்கு 3 மகன்கள். ராஜாதித்யர், இரண்டாமானவர் கண்டராதித்தர், மூன்றாமானவர் அரிஞ்சய சோழர். ராஜாதித்யர் பட்டம் ஏறுவதற்கு முன்பே வீர மரணம் அடைந்ததால் இரண்டாமான கண்டராதித்தர் அரியணையில் ஏறினார். அவருக்கு ஒரு மகன் மதுராந்தகன், சிறு குழந்தை. அதனால் கண்டராதித்தரின் மரணத்திற்கு பிறகு அரிஞ்சய சோழர் அரியணை ஏறினார். அரிஞ்சய சோழரின் ஆட்சி அரியணை ஏறிய பிறகு
அவருடைய மரணத்திற்கு பிறகு அவரது மகன் சுந்தர சோழர் என அழைக்கப்படும் 2ஆம் பராந்தக சோழர் அவர் ஆட்சியில் அமர்ந்தார். அவருக்கு 2 மகன்கள், ஒரு மகள். முதலாமானவன் ஆதித்த கரிகாலன், 2ஆமானவர் குந்தவை தேவி, இறுதியில் அருள்மொழிவர்மன், பின்னால் அழைக்கப்படும் ராஜராஜ சோழன். பொன்னியின் செல்வன் கதையில் மிகப்பெரிய அரசியல் பிரச்சனை என்னவென்றால், மதுராந்தகன் அதாவது உத்தம சோழன் மன்னராக வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் மக்கள் விரும்புவது அருள்மொழிவர்மனை. இந்த அரசியல் சூழ்நிலைதான் பொன்னியின் செல்வன் கதையின் முக்கிய மையம். இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் சோழ அரச குடும்பம் எவ்வளவு சிக்கலானது என்று. ஒரு பக்கம் மதுராந்தகன் உண்மையான வாரிசு, மற்றொரு பக்கம் அருள்மொழிவர்மன் மக்களின் விருப்பமான இளவரசன். இந்த இருவருக்கிடையில் ஒரு பெரிய அரசியல் சதி உருவாகிறது. அந்த சதி இன்று இரவு கடம்பூர் மாளிகையில் ஆரம்பமாகிறது. அங்கே என்ன நடக்கிறது, யார் யாரை எதிர்க்கிறார்கள், அதை பார்க்க எபிசோட் 4ஐ மிஸ் பண்ணாதீங்க. அந்த இரவு கடம்பூர் மாளிகை சாதாரண மாளிகை இல்லை, அது சோழ நாட்டின் எதிர்காலம் தீர்மானிக்கப்படும் இடம். கோட்டை வாசலுக்கு வெளியே மக்கள் கூட்டம், உள்ளே வீரர்களின் கூடுகை. ஒவ்வொருவரும் ஒரே கேள்வியோடு வந்திருந்தார்கள். சோழ நாட்டின் அரியணை யாருக்கு? அந்த நேரத்தில் ஒரு இளைஞன் கோட்டை வாசலை நோக்கி வந்தான். அவன் யார் தெரியுமா? அவன்தான் நம் கதாநாயகன் வந்தியத்தேவன். அவன் வருகை அந்த இரவின் போக்கையே மாற்றப் போகிறது. பொன்னியின் செல்வன் கதை இன்னும் விறுவிறுப்பான சுவாரஸ்யமான கதைகளுடன் எபிசோட் 4 மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.